Hello friends, welcome to my channel. So in this video we will discuss the editorials of January 2nd and important editorials of January 2nd அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா infrastructure push. So இந்த ஆர்டிகலை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் and அதே மாதிரி a persisting variance even we will discuss this article and அதே மாதிரி the new worry of depleting diplomatic capital. See friends, the whole article is not important. I will try to give the glimpse of this article. IRல யூஸ் ஆகும், ஒரு ஒப்பீனியன் ஃப்ரேம் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் and those who are going to interview அவங்களுக்கு இந்த ஆர்டிகல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Fine. And அதே மாதிரி the need for a single energy ministry அவசியமான ஆர்டிகல் we will discuss this and அதே மாதிரி opinion pageல preparing for fires even we will discuss this article and மத்த எந்த ஆர்டிகலுமே இன்னைக்கு அவசியம் இல்லை. Okay, so coming to the first article, infrastructure push. an article போறதுக்கு முன்னாடி I'll just give you a brief background. சரிங்களா? So friends, இப்போ ரீசெண்டா கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்குங்க 102 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணப்படும், that is in infrastructure அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? So இதுக்கெல்லாம் முன்னாடி you need to know something which is called as national infrastructure pipeline. சரியா? So what is this national infrastructure pipeline? First இத சொல்லுங்க. See friends, இப்போ இதுக்கு உங்களுக்கு பைப்லைன்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். See பைப்லைன்னா உங்களுடைய பைப்லைன் வந்து என்ன தெரியுமா? within 2 months you need to complete polity and economy and history. So இதுதான் உங்களுடைய பைப்லைன். ஆனா அதை பேஸ் பண்ணிட்டு நீங்க லீட் பண்ணிட்டு போயின்னு இருக்கீங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன். ஸோ நேஷனலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதை நோக்கி போகணும், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான் இந்த நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன். நான் சொல்றது புரியுதுங்களா? ஓகே ஃபைன். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சி எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இப்போ இருக்குங்க. தட் இஸ் ஜிடிபி growth rate கம்மியாக இருக்கு. நம்மளுக்கே தெரியும் 4.5% தான் இந்த குவார்டர். சரி, இப்போ 2030ல ஒரு ஃபார் தி அப்கமிங் டெகேட் எக்கனாமிக் growth rate எப்படி இருக்கும்? So we cannot tell how it is going to be. சரி, ஆனா எக்கனாமிக் growth rate சஸ்டெயின்டாக வைக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒழுங்காக எடுத்துட்டு வரணும். சார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒழுங்காக எடுத்துட்டு வந்தா எக்கனாமிக் growth rate இருக்குமா சார்னா இருக்குங்க. எப்படின்னா சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க என்ன அர்த்தத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இன்வால்வ்ஸ் மெனி செக்டார்ஸ் லைக் ரயில்வேஸ், எனர்ஜி, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, எலக்ட்ரிசிட்டி. ஸோ கவர்மெண்ட்னால என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஸோ அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா கூட இருக்கட்டுமே, சர்வீசஸ் ஆக கூட இருக்கட்டுமே, அது கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணாங்கன்னா தென் growth ரேட்டை சஸ்டெயின்டாக வச்சிருக்க முடியும். தட் இஸ் பை 2030. இது ஒரு விஷயம். சரி, ரெண்டாவது, ஆல்ரெடி த கவர்மெண்ட் ஹேஸ் அ டார்கெட். என்ன டார்கெட்? தட் இஸ் we will reach $5 trillion economy by 2025 அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இப்போ அந்த 2025ல $5 trillion எக்கானமி நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னா then what the government should do? It has to revive the economy. and economy எப்படி ரிவைவ் பண்ணுவாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ணி தான். சரியா? ஸோ இப்போ இருக்கிற growth ரேட்டை கன்சிடர் பண்ணீங்கன்னா நம்ம $5 trillion எக்கானமி நம்ம ரீச் ஆக முடியாது. ஏன்னா ரொம்ப புவராக இருக்கு growth rate, GDP growth rate. So in order to reach a $5 trillion economy we need to invest in infrastructure. So இதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, they have bought in something which is called as national infrastructure pipeline. So infrastructure நம்ம எடுத்துட்டு வரலாம், ஆனா எப்படி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் மூலமாக நம்மளுக்கு தெரிய வரும். எந்தெந்த செக்டார்ல பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க, இதுக்கு பண்ணாங்கன்னா என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் எஸ் அட்வான்டேஜஸ் நீங்களே பேசுவீங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஸோ இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வரையும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது என்னன்னா, இந்த நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, we need to invest at least $4.5 trillion by 2030. that is in infrastructure projects ன்னு சொல்லிருக்காங்க. and இது வரையும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் லைக் சென்டர், ஸ்டேட் அண்ட் பிரைவேட் பிளேயர்ஸ் மூணு பேர் சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அதாவது எப்படின்னா 39-39-22. சோ சென்டர் வந்து 22% இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா, ஸ்டேட் வந்து சென்டர் 39%, ஸ்டேட் 39%, பிரைவேட் பிளேயர்ஸ் 22%. புரியுதுங்களா? சோ இதை வந்து நம்ம நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான் கூட சொல்லலாம். அதாவது இதை பைப்லைன் சொல்றதுக்கு பதில் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான் கூட சொல்லலாம். நீங்க ஒரு ரோட் மேப். புரியுதுங்களா? அண்ட் இதுக்கு துவக்கமாக கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா 102 கோடி அலோகேட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங்ல 102 லட்சம் கோடி அலோகேட் பண்ணிட்டு இந்த செக்டார்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த செக்டார்னா I would have given you an image here. எனர்ஜி, ரோட்வேஸ்ல, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இரிகேஷன் ஃபெசிலிட்டி, அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில்வேஸ்ல, கம்யூனிகேஷன்ல, சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அப்படின்னு சொல்லிட்டுலாம் டிவைட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை. இந்த 102 லட்சம் கோடியா. புரியுதுங்களா? சரி, இப்போ
யூ நீட் டு நோ ஒன் மோர் திங். அதாவது என்னன்னா, இதுக்காக ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று அப்பாயின்ட் பண்ணி இருக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த டாஸ்க் ஃபோர்ஸோடைய வேலை என்னன்னா, வெறும் இந்த ரோட் மேப்பை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. தட் இஸ் லைக் இந்த நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் இருக்கு இல்லையா, இந்த ரோட் மேப்பை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் which will be headed by எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி. and இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் will tell நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இதுல இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? பட் however friends, please have a note that இந்த நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் will not implement the projects. இம்ப்ளிமெண்டேஷன் யார் பண்ணுவானா, ரெஸ்பெக்டிவ் மினிஸ்ட்ரிஸ் தான் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரயில்வேல 12% இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இதை இம்ப்ளிமெண்ட் யார் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஒரு அந்த பர்டிகுலர் மினிஸ்ட்ரி தான் பண்ணுவாங்க. இந்த நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன்ல இருக்கிற டாஸ்க் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு ரோட் மேப், ஒரு வழிகாட்டி. புரியுதுங்களா? எனிவே வில் மூவ் ஆன் டு தி ஆர்டிகல், தட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ். அண்ட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போதைக்கு எக்கனாமி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ கொஞ்சம் மக்களுடைய சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் ரிவைவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இது வெறும் இல்லாம 102 லட்சம் கோடி வந்து வரப்போற 5 வருஷத்துல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. தட் இஸ் அண்டர் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிகல்ல. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயம் தான். சரியா? பட் இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன, இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதுல 42% ஆஃப் தி ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஆல்ரெடி அண்டர் இம்ப்ளிமெண்டேஷன். புரியுதுங்களா? ஸோ ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜஸ்ல இருக்கு. அந்த பர்டிகுலர் மினிஸ்ட்ரி ஆல்ரெடி அந்த வேலையை பண்ணின்னு இருக்காங்க, இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜஸ்ல இருக்குது. ஓகேவா? மீதி 31% வந்து கான்செப்சுவல் ஸ்டேஜ்ல இருக்குது. மீதி 19% வந்து அண்டர் டெவலப்டாக இருக்குதான். அதாவது இனிமேல் தான் அதை பத்தி யோசிக்கணும். ஸோ 42% இஸ் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டட் ஆர் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். இது ஒரு ஃபேக்டர். அண்ட் இது வரையும் இல்லாம இப்போ என்ஐபி, அதாவது நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் டாஸ்க் ஃபோர்ஸோடைய வேலை என்னவாக இருக்கும்னா, ஒரு ப்ராஜெக்டாக போயிட்டு பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை கன்சல்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வயபிளான ப்ராஜெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. பிளஸ் ஆடட் டு இட், இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றது இந்த என்ஐபி அப்படின்னு சொல்றதுனால இட் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட் தட் they consult each and everyone and ப்ராப்பரான அசஸ்மெண்ட்டும் எடுத்துட்டு வரணும் அண்ட் பீரியாடிக் ரிவ்யூவும் எடுத்துட்டு வரணும். சரியா? ஸோ ஒரு வாட்டி இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ஐபியோட வேலை முடிஞ்சிடாது. இட் இஸ் தட் தே நீட் டு ரிவ்யூ அகைன் அண்ட் அகைன். ரிவ்யூனா திருப்பியும் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆர் அது சஸ்டைனபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அண்ட் இப்படி பண்ணாங்கன்னா தென் there will be ease of living. அண்ட் இது வேற எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய வரும், மெட்ரோ ட்ரெயின்ஸ்லாம் நிறைய வரும், ஜாப் அதிகமாகும், சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் உடைய டிமாண்ட் அதிகமாகும். ஸோ திஸ் ஸ்டெப் happens to be a welcome step அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? சரி, ஓகே, ரைட். But friends, again, in the second para, this article tries to say, நீங்க ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வாப்பான்னு சொல்றது ஆர் இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இட்ஸ் அன் ஈஸி பார்ட். பட் கஷ்டமான வேலை என்னது? அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் கஷ்டமான வேலை. அதை ப்ராப்பராக கமிஷனிங் பண்றது தான் கஷ்டமான வேலை. கமிஷனிங்னா மானிட்டரிங், டே டு டே மானிட்டரிங் ஆஃப் தி ப்ராஜெக்ட், இதுதான் கஷ்டமான வேலை. புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, ஃபினான்சிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 39% ஸ்டேட் அண்ட் சென்டர், 22% வந்து பிரைவேட் செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. சரியா? இப்போ ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இம்ப்ளிமெண்டேஷன் கஷ்டம் சொல்றதுக்காக இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ரியாலிட்டியில பிசிக்கல் சிச்சுவேஷன் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயங்கர சேலஞ்சஸாக இருக்கு. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 102 லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம், தட் இஸ் இன் தி கமிங் 5 years அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 102 லட்சம் கோடியில் 39% கவர்மெண்ட்னா மினிமம் 39 lakhs crore வந்து கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் 39 lakhs crore. ஆனா இப்போ இருக்கிற பிசிக்கல் சிச்சுவேஷன், இப்போ இருக்கிற கவர்மெண்டோட கடன் பார்த்தா இது வந்து ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அதாவது இவ்வளவு பணம் எங்களுக்கு தான் எடுத்துட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சென்ட்ரல் கவர்மெண்ட். சரி, ரைட். இப்போ ஸ்டேட் சென்ட்ரல்ல தான் இந்த ப்ராப்ளம்னா ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்டேட்லயும் இந்த மாதிரி பிசிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. ஒரு ஸ்டேட்லயும் ஒரு பிசிக்கல் ப்ராப்ளம். அண்ட் இது வரையும் இல்லாம ஹவு வெல் தே வில் கொலைட் வித் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. சரி, இது வரையும் இல்லாம 22 லட்சம் கோடி வந்து பிரைவேட் செக்டார்ல இருந்து வரணும். ஸோ 22% ஃப்ரம் தி பிரைவேட் செக்டார். ஓகே, ஃபைன். இப்போ பிரைவேட் செக்டார் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அவங்க ஏற்கனவே பண்ணிருக்க மாட்டாங்களா? இப்போ எக்கனாமிக் ஸ்லோ டவுனுக்கு ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசனே இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பராக இல்ல, பிரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, அதுதான் மேஜர் ப்ராப்ளம். அப்படி பண்ணிருக்கணும்னா ஏற்கனவே அவங்க பண்ணிருப்பாங்களே. சரி, ரைட், ஓகே. ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வரணும். கவர்மெண்ட் இப்போ இன்வெஸ்ட் பண்றாங்க, பிரைவேட் செக்டார் பிளேயர்ஸும் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னே வச்சுக்கோங்க. அவங்க எங்க இருந்து எடுத்துட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? அவங்க கடன் வாங்கி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க எங்க இருந்து கடன் வாங்கணும்? அவங்க பேங்க் கிட்ட தான் கடன் வாங்கணும். பேங்க்
பேங்க் இப்போ ஆல்ரெடி பேட் சிச்சுவேஷன்ல இருக்கு. தேர் ஹேப்பன்ஸ் டு பி அண்ட் ரைசிங் என்பிஏ. ஏற்கனவே என்பிஎஸ் வந்து இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஹேவ் எ நோட் தட் அதிகமான என்பிஏ ஆர் அதிகமான பேட் லோன்ஸ் எந்த செக்டார்ல இருக்குன்னா டிஸ்காம் கம்பெனிஸ் கிட்ட தான் இருக்குது. அதாவது எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ். ஸோ அவங்க தான் பே பண்ண மாட்டேன்றாங்க. பேங்க் போய் கேட்டாங்கன்னா அவங்களும் கவர்மெண்ட் செக்டர், இவங்களும் கவர்மெண்ட் செக்டர். ஸ்டேட் கேட்டா லாஸ்ல இருக்குன்றாங்க. இப்போ இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே. அப்போ பேங்க் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்? அண்ட் இது வெறியும் இல்லாம ஸ்டேட்டும் கோஆபரேட் பண்ணணும் உங்க கூட. அண்ட் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இது வெறியும் எடுத்துட்டு வந்த ப்ராஜெக்ட்ஸ் இது வெறியும் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ இதை டாஸ்க் ஃபோர்ஸ் மேனேஜ் பண்ணணும். புரியுதுங்களா? இது வெறியும் இல்லாம ஒரு வாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டா வெறியும் பத்தாது. இது வந்து வரப்போற ஒரு 10 இயர்ஸ்க்கு இருக்கிற ரோட் மேப். ஸோ கன்சிஸ்டன்டாக இதை ரிவைவ் பண்ணிக்கினே இருக்கணும். இதை ரிவ்யூவும் பண்ணிக்கினே இருக்கணும் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். ஸோ வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் வெறியும் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு பார்க்க கூடாது. ஆல் தி செக்டர்ஸ் ஷுட் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். ஈவன் த ஸ்டேட் அண்ட் பிரைவேட் செக்டர் ஷுட் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? ஸோ இந்த ஆர்டிகளோட கரெக்ட் என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வர்றது நல்லது தான், இல்லன்னு இல்லை. தட் இஸ் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லது தான். இதோட அட்வான்டேஜஸ் இருக்கு. பட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய ட்ரபிள்ஸ் இருக்கு. டாஸ்க் ஃபோர்ஸ் இதை மேனேஜ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி இருக்கு. அவ்வளவுதான். ஸோ இட் இஸ் லைக் காலம் தான் பதில் சொல்லும். ஃபைன். எனிவே வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல் நவ். தட் இஸ் a persisting variance. And friends, இந்த ஆர்டிகல் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல் அபவுட் நீத்தி ஆயோக் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ். சரியா? ஸோ 2019 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது நீத்தி ஆயோக். ஸோ இதில் எந்த ஸ்டேட் நல்ல ரேங்க் வாங்கியிருக்கு, எந்த ஸ்டேட் புவராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். ஸோ திஸ் ஆர்டிகல் இஸ் அன் இன்ஃபர்மேஷன். அவ்வளோதான். பட் ஹவெவர் வில் ஹாவ் டு சி தி பேக்ரவுண்ட்ஸ் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திஸ் இண்டெக்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் பை நீத்தி ஆயோக் வித் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். புரியுதுங்களா? இது வரையும் இல்லாமல் யுனைடெட் நேஷன் இன் இந்தியா அண்ட் குளோபல் கிரீன் க்ரோத் இன்ஸ்டியூட், ஜிஜிஜி இன்ஸ்டியூட். ஸோ இவங்க 4 பேர் சேர்ந்து தான் இந்த இண்டெக்ஸை டெவலப் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, த அப்ஜெக்டிவ் of this index is like United Nations Sustainable Development Goals இருக்கு இல்லையா, அந்த கோல்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளவு ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறது தான் இந்த இண்டெக்ஸோட கோல். ஃபைன். ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். ஸோ இந்த ஆர்டிகல்லையும் அதே தான் சொல்ல வராங்க. அதாவது என்னன்னா, இந்த மாதிரி இண்டெக்ஸ் இருக்கு அண்ட் இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி இப்போ ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. சதர்ன் ஸ்டேட்ஸ் ஹவ் பெர்ஃபார்ம்டு குட் அண்ட் திஸ் இஸ் நாட் அ ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன். சதர்ன் ஸ்டேட்ஸ் ஏன் ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்கு. ஸோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே ப்ராப்பராக டெலிவர் பண்ணப்படுது. அண்ட் இதுவரையும் இல்லாமல் கவர்னன்ஸ் அங்க ப்ராப்பராக இருக்கு. கவர்னன்ஸ் அங்க they ensure that they monitor the delivery system. ஆனா நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இல்லாததுனால they are ranking very poor. அண்ட் இது வரையும் இல்லாம இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, சதர்ன் ஸ்டேட்ஸ்ல ஏன் இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஈஸியாக ரீச் ஆயிடுது மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி பிரிவலன்ட் ஆஃப் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ். ஸோ ஹிஸ்டாரிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் நிறைய நடந்திருக்கீங்க தமிழ்நாட்டில். பீப்புள் have been demanding for their rights. So இத பேஸ் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் வில் பிரிவலண்டாக இருக்கு ஸ்டேட்ல. And because of this the schemes are implemented properly. But however it does not mean that they rank very good in all the zones. Even they need to reform, like they need to bring in reform in order to achieve the sustainable development goals of United Nations. புரியுதுங்களா? And இது வரையும் இல்லாம இந்த ஆர்டிகல்ல வந்து எந்த ஸ்டேட் எதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி இருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்த்தோம்னா பெரிய லிஸ்ட். These and all is like not important for us. But however one point which you need to know is like gender equality. So இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, one of the flaw which is prevalent in India is like gender equality ப்ராப்பராக இல்ல. So states like Kerala, Jammu and Kashmir, Himachal Pradesh கொஞ்சம் டீசென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணுது, இல்லன்னு இல்ல. ஆனா if you take all the state except these, then அங்க gender equality is not prevalent. So அது low sex ratio ஆக இருக்கட்டும், poor labor force participation ஆக இருக்கட்டும், and இது வரையும் இல்லாம managerial positionsல வந்து women's representations ரொம்ப புவராக இருக்கு. அண்ட் லேபர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபார்மல் செக்டர்ஸ்ல இருக்கிறாங்க. ஜெண்டர் பே கேப் இருக்குது. சோ மென்ஸ் ஆர் பேட் மோர், உமன்ஸ் ஆர் பேட் லெஸ். லேக் ஆஃப் அடிக்குவேட் ரெப்ரசன்ட் இன் தி கவர்னன்ஸ். இதுவரையும் இல்லாம கிரைம் ரேட் அகைன்ஸ்ட் தி உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் ஹை. சோ இது எல்லா ஃபேக்டர்ஸும் நீங்க கன்சிடர் பண்ணும்போது ஜெண்டர் கேப் ரொம்ப அதிகமாக இருக்குது. சோ வாட் should be done அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, women's participation in the governance should improve. ஆனா the government need to address all these
அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பாயிண்ட்ஸ் வித் ரிகார்ட்ஸ் டு ஜெண்டர் கேப். பட் ஹவவர் இன்னும் இந்த ஆர்டிகலை நம்ம படிச்சோம்னா இதுல இருந்து நிறைய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியே வருது which is not important for us. சரியா? பட் இந்த ஜெண்டர் கேப்பை பேஸ் பண்ணி இந்த 5 பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் லைக் they are not represented properly in managerial positions, poor labor force participation. ஸோ உமன் எம்பவர்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதலாம். அதுக்காக வேணா இந்த பாயிண்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அண்ட் நத்திங் மச் டு இன்ஃபர் ஃப்ரம் திஸ் ஆர்டிகல். அண்ட் பிரிலிம்ஸ்ல கேட்டாலும் இந்த இண்டெக்ஸ் யார் எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, இன் கொலாபரேஷன் வித் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேல இதுக்கு ஸ்கோப்லாம் ஒன்றும் இல்லை. ஃபைன். ஸோ that's it with regards to this article, guys. We'll move on to the next article now. That is the need for a single energy ministry. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனர்ஜி செக்டாரை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல், அதாவது எனர்ஜி செக்டார் ரிஃபார்ம்ஸை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். சரியா? ஸோ இந்த ஆர்டிகலில் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், see if you take energy sector, அதாவது there are different forms of energy தானே. அண்ட் இந்தியாவில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசஸ் ஆஃப் எனர்ஜிக்கும் ஒரு மினிஸ்ட்ரிஸ் இருக்குது, ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸுக்கு தனி, கோல் ஆஸ்பெக்ட்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு தனி மினிஸ்ட்ரி, ரெனியூவல் எனர்ஜிக்கு தனி மினிஸ்ட்ரி, நியூக்ளியர் எனர்ஜிக்கு தனி மினிஸ்ட்ரிஸ், ஆர் ஈவன் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபார் தட் மேட்டர். அண்ட் இது வெறியும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுக்காக ஸ்டேட் லெவல் அத்தாரிட்டிஸ் இருக்கிறாங்க. பிளஸ் ஆடட் டு இட் டிஃபரெண்ட் ரெகுலேட்டர்ஸ் ஃபார் டைப்ஸ் ஆஃப் ஃபியூவல்ஸ் ஆர் தேர். அண்ட் இது வெறியும் இல்லாமல் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் கீழே டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் அண்ட் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருது, அதாவது ஒரு சிங்கிள் ரெகுலேஷன் கிடையாது, ஒரு சிங்கிள் மினிஸ்ட்ரி ரெகுலேட் பண்றது கிடையாது. ராதர் வி ஹேவ் வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ். சரி, இது ஒரு ஃப்ளா. செகண்ட், இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, அதே மாதிரி டேட்டா கூட ப்ராப்பராக கலெக்ஷன் பண்றது கிடையாதுன்றாங்க. சோ டேட்டா கலெக்ஷன் இருக்குது, ஆனா இந்த டேட்டா கலெக்ஷனை வந்து ஒரு சிங்கிள் ஏஜென்சி பண்றது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கன்சம்ஷன் டேட்டா இருக்குன்னு வைங்களேன், டேட்டா கன்சம்ஷனை கலெக்ட் பண்றதுக்கு ஒரு ரெஸ்பெக்டிவ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கு. அண்ட் இது வரையும் இல்லாம எனர்ஜி எஃபிஷியன்சி பார்க்கிறதுக்காக பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி இருக்கு, which happens to be a statutory authority. சோ இவங்களுடைய வேலை என்னன்னா எனர்ஜி எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதே மாதிரி கன்சம்ஷன் ஆர் சப்ளை எவ்வளவு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்காக ஒரு தனியான ஏஜென்சி. இந்த டேட்டாவை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இவங்க ஒரு தனி சர்வே எடுத்துட்டு வராங்க. சோ அகைன் there is no agency or a single body to regulate all. புரியுதுங்களா? சோ டேட்டா கலெக்ஷன் சிங்கிள் ஏஜென்சி பண்றது இல்ல, எனர்ஜி பேஸ் பண்ணி சிங்கிள் மினிஸ்ட்ரி இல்ல. ஆனா டெவலப்ட் அண்ட் எஃபிஷியன்ட் கண்ட்ரீஸ்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னு வைங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் யூகே, யூஎஸ், ஜெர்மனி, பிரான்ஸ், இங்க எல்லாமே ஒரு சிங்கிள் மினிஸ்ட்ரி ஆர் டிபார்ட்மெண்ட் தான் மேனேஜ் பண்ணுது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் யூகே பத்தி பேசுறாங்க, யூகேல வந்து டிபார்ட்மெண்ட் ஃபார் பிசினஸ், எனர்ஜி அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதான். அண்ட் பிரான்ஸ்ல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், எனர்ஜி, மெரைன் அஃபேர்ஸ். சோ இந்த மினிஸ்ட்ரிஸ் பேரை பார்க்கும்போதே என்ன தெரிய வருதுன்னா, தட் இஸ் லைக் ஒரு சிங்கிள் மினிஸ்ட்ரி வில் ரெகுலேட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. பட் ஆனா இந்தியால இப்படி இல்ல. சரியா? சோ இதை பேஸ் பண்ணி ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, கெல்கர் கமிட்டி ஒரு ரிப்போர்ட் ஒன்னு கொடுத்திருந்தது, தட் இஸ் ரோட் மேப் ஃபார் ரிடக்ஷன் இன் இம்போர்ட் டிபெண்டன்சி இன் தி ஹைட்ரோ கார்பன் செக்டார் பை 2030 அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சோ ஹைட்ரோ கார்பன் செக்டார்ஸ்ல இந்தியா வந்து இண்டிபெண்டன்டாக இருக்கணும், இதுக்காக ஒரு ரிப்போர்ட். அண்ட் இதுல என்ன சொல்லியிருந்தாங்க இந்த ரிப்போர்ட்ல கெல்கர் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்தியால மல்டிபிள் மினிஸ்ட்ரிஸ் இருக்கு, நிறைய ஏஜென்சிஸ் இருக்கு, அதாவது இந்த எனர்ஜி ரிலேட்டட் செக்டார்ஸ்ல. சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் ஆப்டிமம் யூசேஜ் வரமாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கெல்கர் கமிட்டி சொல்லி இருக்காங்க. அண்ட் இது வரையும் இல்லாம டிராஃப்ட் நேஷனல் எனர்ஜி பாலிசி which has brought by நீதி ஆயோக், இந்த நீதி ஆயோக்லயும் என்ன சொல்லி இருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ், கோல், நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் பவர், இந்த 4 மினிஸ்ட்ரியும் ஒன்னாக யூனிஃபை பண்ணி யூனிஃபைடு மினிஸ்ட்ரி ஆஃப் எனர்ஜின்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு டிராஃப்ட் நேஷனல் எனர்ஜி பாலிசியில சொல்லியிருக்காங்க நீதி ஆயோக். சரிங்களா? சோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி இதுல இன்க்ளூட் பண்ணல. ஏன்னா this involves நேஷனல் செக்யூரிட்டி. அட்டாமிக் எனர்ஜினா நேஷனல் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்துடுது. சோ அதனால இதை இன்க்ளூட் பண்ணல. ஆனா எனர்ஜி வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் எனர்ஜி பாலிசியில நீதி ஆயோக் சொல்லி இருக்காங்க. அண்ட் இது வரையும் இல்லாம என்ன ப்ரொபோசல் கொடுத்திருக்காங்க, இந்த ஒரு மினிஸ்ட்ரிக்கிலேயே எல்லா ஏஜென்சிஸும் வந்துடணும்னு சொல்லிட்டு தனித்தனி ஏஜென்சி லைக் எனர்ஜி டேட்டா ஏஜென்சி, எனர்ஜி எஃபிஷியன்சி ஏஜென்சி, எனர்ஜி பிளானிங் ஏஜென்சி, டெக்னிக்கல் ஏஜென்சின்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. இப்போ இப்படி எடுத்துட்டு வந்தா வாட் இஸ் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சிங்கிள் யூனிஃபைட் மினிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், தென் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸ் நடக்கும். ஸோ இப்போ ரிசோர்சஸ் என்பது வந்து லிமிடெட் தான். சரியா? ஸோ தேவைக்கு ஏற்றவாறு எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணுமோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி எனர்ஜி யூட்டிலைசேஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன், அதோடைய மேக்ஸிமம்
மேக்ஸிமம் பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். இது வரையும் இல்லாம ஒரு இன்டகிரேட்டட் அவுட்லுக் ஒன்று இருக்கும். சரியா? சோ தனித்தனி செக்டாராக ஃபோக்கஸ் பண்ணாம ஒன்னா ஃபோக்கஸ் பண்ணா நல்லது தானே. புரியுதுங்களா நான் சொல்றது? சோ இப்போ நீங்க வெறும் பாலிட்டி வரையும் படிச்சுனே இருந்தீங்கன்னா எகனாமிக்ஸ், ஹிஸ்டரி இதெல்லாம் கூட படிக்கணும்ல. சோ ஒரு ஆஸ்பிரண்ட் யூ ஷுட் நோ சம்திங் அபவுட் எவ்ரிதிங். we don't require any specialization over here. சோ அந்த மாதிரி தான் இந்த செக்டாரும். அண்ட் இது வரையும் இல்லாம குயிக்கர் பாலிசி ரெஸ்பான்ஸ் இருக்கும். சோ பாலிசி எடுத்துட்டு வந்தாங்களா குயிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நீங்க ஒரு தனித்தனி எனர்ஜி செக்டாருக்காக தனித்தனி பாலிசிஸ் எடுத்துட்டு வந்து மத்த மினிஸ்ட்ரிஸ் கூட கோஆர்டினேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றதெல்லாம் இட்ஸ் a time consuming process. rather what we require is an integrated outlook towards the energy. சரிங்களா? அண்ட் கவர்மெண்ட் இத பேஸ் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்களா, ஒரு சிங்கிள் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. தட் இஸ் ரெனியூவபிள் எனர்ஜிக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் பவருக்கும் சேர்த்து ஒரு சிங்கிள் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சோ திஸ் வில் சால்வ் சர்டன் திங்ஸ். இல்லன்னு சொல்லிட்டு இல்ல, பட் அகைன் மினிஸ்ட்ரியை இன்டகிரேட் பண்ணிட்டாங்கன்னா வரப்போற ஃபியூச்சர் கவர்மெண்ட்டுக்கும் ஈஸியாக இருக்கும். சோ இத ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றாங்க. சோ என்ன சொல்றாங்கன்னா, ப்ரீவியஸ் டேர்ம்ஸ்ல எல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரெனியூவபிள் ரிசோர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் அண்ட் அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் இது எல்லாத்துக்குமே ஒரே மினிஸ்டராக இருந்தாங்களா. சோ மினிஸ்ட்ரியை இன்டகிரேட் பண்ணல, ஒரே மினிஸ்டராக இருந்தாங்களா. சோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எல்இடி பல்ப் டிஸ்ட்ரிபியூஷன், பவர் செக்டார்ஸ்ல ரிஃபார்ம்ஸ், கோல் பிளாக் அலோகேஷன்ஸ் இந்த மாதிரி ஜோன்ஸ்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சது. புரியுதுங்களா? பட் ஹவெவர் இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னா, டிஸ்காம் கம்பெனிஸ் தே டு நாட் பே தி டியூஸ். சோ நான் பேமெண்ட் ஆஃப் டியூஸ், அதாவது டிஸ்காம்ஸ்னா எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் which is owned by the state government. So major discom companies are owned by the state government. So இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இன்டகிரேட் பண்ணி டிஸ்காம் கம்பெனிஸ் those who are not paying the dues அத கூட ஓவர் கம் பண்ணிடலாம் ஒரே மினிஸ்ட்ரி கீழ வந்துருச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. புரியுதுங்களா? சோ இந்த ஆர்டிகல்ல ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றாங்க. அதாவது இப்படி இன்டகிரேட் பண்ணாங்கன்னா அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. தட் இஸ் ஜல் சக்தி. சோ இப்போ ரீசெண்டா ஜல் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணாங்க. எதை மர்ஜ் பண்ணினா மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் அண்ட் அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் இந்த ரெண்டு மினிஸ்ட்ரியும் மர்ஜ் பண்ணி வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துட்டு வர்றதுக்காக ஜல் சக்தி என்ற ஒரு ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணாங்க. சோ இந்த ஜல் சக்தி ப்ரோக்ராம்ல என்னன்னா ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச், இது ஒரு சிங்கிள் மேனேஜ்மெண்ட் இருந்தது இது கீழ. அதாவது இதுக்கு ஒரு சிங்கிள் மேனேஜ்மெண்ட் அண்ட் இதோடைய சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சக்சஸ் ரேஷியோ ரொம்ப நல்லா இருக்கு. சோ அதே மாதிரி எனர்ஜி செக்டார்லயும் இந்த மாதிரி ஒரு இன்டகிரேஷன் எடுத்துட்டு வந்து எனர்ஜி கவர்னன்ஸ் எடுத்துட்டு வரணும். ஏன்னா ரெட் டேபிசம், பியூரோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர்னால நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் படாம இருக்கு. சோ ஒரு குவிக் டெசிஷன் மேக்கிங் வேணும்னா இந்த மாதிரி இன்டிகிரேஷன் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? எனிவே வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் preparing for fires. சோ இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு வைங்களேன். இப்போ ரீசெண்டா இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபயர் இன்சிடென்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு. சரியா? சோ ரீசெண்டா இன்சிடென்ட்ஸ் இல்ல, ரீசெண்டா ஃபயர் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில நடந்தது. சரியா? அதே மாதிரி சூரத்ல ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட் பிளஸ் டெல்லி ஹோட்டல்ல வந்து ஒரு 4 ஸ்டோரி பில்டிங் அங்கேயும் ஃபயர் நடந்தது. அண்ட் கிட்டத்தட்ட இந்த 3 இன்சிடென்ட் கம்பேர் பண்ணி பார்த்தாலே ஒரு 100 பேர் கிட்ட இறந்துட்டாங்க. அண்ட் இது வரையும் இல்லாம இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் போய் பார்க்கும்போது அன்ஆத்தரைஸ்டு ஏரியாஸ்ல காம்ப்ளெக்ஸ் கட்டி இருக்கிறது. சரியா? அதே மாதிரி டொமஸ்டிக் ஒரு ரெசிடென்ஷியல் பர்பஸஸ்க்காக கட்டின பில்டிங்கை வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. அதே மாதிரி சேஃப்டி நார்ம்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாதது, பில்டிங் நார்ம்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாதது. ஸோ இதுதான் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது. அண்ட் இது வரையும் இல்லாம முக்கியமா 3 இம்பார்ட்டன்ட் ரீசன்னால ஃபயர் இன்சிடென்ட்ஸ் நடக்குதாங்க. முக்கியமாக 3 ரீசன்ஸா. ஒன்னு வந்து எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட், ஸோ இம்ப்ராப்பர் வயரிங், அதான் ஷார்ட் சர்க்யூட்னால நடக்குதான். இன்னொன்னு வந்து கேஸ் சிலிண்டர்ஸ்னால நடக்குதான், கேஸ் சிலிண்டர்ஸ் ஆர் ஸ்டவ் பர்ஸ்ட் இதனால நடக்குது. செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் வந்து ஹியூமன் நெக்லிஜென்ஸ், அதான் இந்த மாதிரி பில்டிங் ப்ரொசீஜர்ஸ் கோட்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாததுனால நடக்குதான். ஸோ தீஸ் ஆர் தி 3 மெயின் ரீசன்ஸ் ஃபார் விச் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் டூ ஹேப்பன். அண்ட் இந்த 3த்தையும் அட்ரஸ் பண்ணணும். அண்ட் இந்த 3த்தையும் அட்ரஸ் பண்றதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. ஆல்ரெடி கவர்மெண்ட் ஒரு கோட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. தட் இஸ் கால்ட் அஸ் நேஷனல் பில்டிங் கோட் ஆஃப் 2016. ஸோ இந்த நேஷனல் பில்டிங் கோட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு டீடைல்டு கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணணும், மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும், பிளஸ் ஆடட் டு இட் இப்போ ரெசிடென்ஷியல், எஜுகேஷனல், இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங்ஸ்லாம் இருக்குன்னா ஒரு பில்டிங்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அண்ட் அதே மாதிரி ஃபயர் அண்ட் லைஃப் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எப்படி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்திருக்காங்க இந்த நேஷனல் பில்டிங் கோட் ஆஃப் 2016ல. இதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த பில்டிங் கோட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளவு எக்ஸிட் பிளேஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இந்த நேஷனல் பில்டிங் கோட ஃபாலோ பண்ணியிருந்தாலே டெல்லி இன்சிடென்ட்ல இவ்வளவு மக்கள் இறந்து போயிருக்க மாட்டாங்க. டெல்லியில ப்ராப்ளம் என்னன்னா ரெசிடென்ஷியல் பிளேஸ்ல கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் எடுத்துட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட். இதுவரை எல்லாமே எக்ஸிட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸிட் தான். புரியுதுங்களா? சோ ஃபர்ஸ்ட் நேஷனல் பில்டிங் கோட் ஆஃப் 2016 வந்து ஃபாலோ பண்ணணுங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்கன்னா அகைன் கேச்சிங், அதாவது ஃபயர் கேச்சிங் நடக்க கூடாதுன்னா அந்த மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா which is used to construct the building அது எல்லாமே ஃபயர் ரெசிஸ்டன்ட்
மெட்டீரியல்ஸ்ல கட்டணும். அண்ட் இது வரையும் இல்லாம ஸ்மோக் டிடென்ஷன் சிஸ்டம், ஃபயர் அலார்ம் சிஸ்டம் இருக்கணும் ஒரு பில்டிங்ல, புரியுதுங்களா? அண்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஃபயர் அலார்ம் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இது வந்து சிட்டில இருக்கிற ஃபயர் சிஸ்டம் கூட இன்டிகிரேட்டடாக இருக்கணும். சோ தட் இங்க ஃபயர் அலார்ம் அடிச்சதுன்னு வைங்களா, அவங்களுக்கு நோட்டிஃபை வர மாதிரி அண்ட் குவிக்காக வந்து ஃபயர் சர்வீசஸ் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி வச்சுக்கணுமா, நல்ல ஐடியால. அண்ட் இது வரையும் இல்லாம ஃபயர் சேஃப்டி யூனிட் should be there to ensure that the fire safety standards is maintained by an occupancy or not அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? பட் இந்தியால ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதை பேஸ் பண்ணி ஒரு கிளியர் லெஜிஸ்லேஷன் லாஸ் எதுவுமே இல்ல, லெஜிஸ்லேட்டிவ் லாஸ் எதுவுமே இல்ல. சோ இந்த ஃபயர் சேஃப்டி யூனிட்ஸ் பேஸ் பண்ணி லாஸ் ஆர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எடுத்துட்டு வரணும். அண்ட் இவங்கள மேண்டேட்டரி ஆக்கணும். தட் இஸ் லைக் இவங்க ஆடிட் எடுத்துட்டு வர மாதிரி. சோ ஒரு பில்டிங் இருக்கா, அந்த பில்டிங்ல ஃபயர் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மெஷர்ஸ் இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் சேஃப்டி யூனிட்ஸ் அதை போய் பார்க்கணும், ஆடிட் எடுத்துட்டு வரணும், புரியுதுங்களா? சோ நேஷனல் பில்டிங் கோட் ஃபயர் சேஃப்டி யூனிட்ஸ் அண்ட் இன்டிகிரேட்டிங் தி ஃபயர் அலார்ம் சிஸ்டம் வித் தி சிட்டி ஃபயர் சிஸ்டம். பிளஸ் ஆடட் டு இட், இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இதை பேஸ் பண்ணி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்றாங்க. அண்ட் இதுக்கும் மேல ஃபயர் நடந்ததுன்னா ஃபயர் சர்வீசஸ் இருக்கு. ஆனா இந்தியால ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபயர் சர்வீசஸும் அடிக்குவேட்டாக இல்ல. சோ கிட்டத்தட்ட 8500 ஃபயர் சர்வீசஸ் இஸ் ரிக்வயர்ட். ஆனா இந்தியால 3000 ஃபயர் சர்வீசஸ் தான் இருக்குது, ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ். சோ இதையும் நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தணும்ன்றாரு ஆத்தர். சோ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒரு அவேர்னஸ் எடுத்துட்டு வரணும். ஃபயர் சேஃப்டி மெஷர்ஸ் பார்த்தாலே அதை பேஸ் பண்ணி அவேர்னஸே இல்ல இந்தியால. சோ ஸ்கூல்ல இது ஒரு கரிக்குலமாக எடுத்துட்டு வரணும், சரியா? சோ சில்ட்ரன் should be prepared to handle these sort of things. and அதே மாதிரி கம்யூனிட்டிஸும் இதை பேஸ் பண்ணி அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணணும், கம்யூனிட்டிஸ் ஃபார் தட் மேட்டர். என்ஜிஓஸும் இந்த இஷ்யூவை எடுக்கணும். எர்த்குவேக் அண்ட் ஃப்ளட்ஸ் வேரியம் தான் டிசாஸ்டர்ஸ் கிடையாது, ஈவன் ஃபயர் happens to be a disaster thing, புரியுதுங்களா? பிளஸ் added to it, கவர்மெண்ட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வராங்கன்னா they ensure that ஃபயர் சர்வீசஸ்க்கு கூட ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி. இப்போ ஸ்மார்ட் சிட்டி மிஷன்லாம் எடுத்துட்டு வராங்க, ஸ்மார்ட் கண்ட்ரோல் ரூம்ஸ்லாம் எடுத்துட்டு வராங்க. ஸோ இங்க ஃபயர் ஆம்புலன்சஸுக்கும் ஒரு செப்பரேட்டான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துட்டு அவங்களுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய சேவைகள் மக்களுக்கு போய் சேரும். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்ததெல்லாம் இன்சிடென்ட்ஸை வச்சு வி ஷுட் லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான் இந்த ஆர்டிகல், புரியுதுங்களா? பட் இந்த ஆர்டிகலோடைய கிளிம்ஸ் நான் சொல்லணும்னா, நேஷனல் பில்டிங் கோடு, அதே மாதிரி ஃபயர் அலார்ம் சிஸ்டம்ஸ் ஆர் ஸ்மோக் டிடெக்ஷன் சிஸ்டம்ஸ், இதை வந்து சிட்டி ஃபயர் சிஸ்டம் கூட இன்டிகிரேட் பண்ணிடணும், கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? அதே மாதிரி ஃபயர் சேஃப்டி யூனிட்ஸ் எடுத்துட்டு வரணும், ப்ராப்பரான ஆடிட், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். பிளஸ் கவர்மெண்ட் ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன்ஸும் அதிகப்படுத்தணும், அவேர்னஸ் கேம்பெயின் எடுத்துட்டு வரணும். இப்படி பண்ணாங்கன்னா ஃபயர் இன்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு குறைஞ்சிடும். அண்ட் ஃபயர் இன்சிடென்ட்ஸ் எதுக்காக நடக்குது? முக்கியமாக 3 மேஜரான ரீசன்ஸ் தான். ஒன்னு வந்து ஷார்ட் சர்க்யூட், இன்னொன்னு வந்து கேஸ் சிலிண்டர், இன்னொன்னு வந்து ஹியூமன் நெக்லிஜென்ஸ், புரியுதுங்களா? So that's it with regards to this article, guys, and that's it for today, சரிங்களா? So I am ending this video right now. Thank you for watching.